முதலமைச்சர் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என மிரட்டல் விடுத்த வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்கிட கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கடந்த 18ஆம் தேதி இரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதல்வர் விஜயை சட்டமன்றத்தில் வைத்து எலும்பை முறிப்போம் என பேசினார். இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் தூத்துக்குடி குற்றப்பிரிவு போலீசார் மார்க்கண்டேயனை கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்பு 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தூத்துக்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி விசாரித்து 15 நாள் சிறை காவல் வைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து இன்று அவர் ஜாமீன் மனு இன்று பிற்பகலில் விசாரணை வரவுள்ள நிலையில் தூத்துக்குடி குற்றப்பிரிவு போலீசார் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ 2 நாள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி பிற்பகல் 3 மணி அளவில் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.